ஹே காய்ஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நார்மல் ஏர் பெஸ்ட்டா இல்ல நைட்ரஜன் ஏர் பெஸ்ட்டா அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்து நம்ம பெட்ரோல் பங்க்ல ஃபில் பண்றது பெஸ்ட்டா இல்லனா நார்மலா நம்ம ரோட்ல டயர் கடையில ஃபில் பண்றது பெஸ்ட்டா அப்படின்றத தான் பார்க்க போறோம். முக்கியமா இது இந்தியன் ரோட்ஸ்ல எந்த அளவுக்கு நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்றதையுமே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம சேஃப்டி, மைலேஜ், டயர் லைஃப், அப்புறம் காஸ்ட் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்க நீங்க டயர் ஃபில் பண்ணோம், எந்த ஏர் ஃபில் பண்ணா நம்மளுக்கு பெஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ நம்ம நார்மலாவே ஏர்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 78% நைட்ரஜன் தான் இருக்கு. 21% நம்மளுக்கு ஆக்சிஜனும், மீதி இருக்க 1% மற்ற ஏர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 78% நம்மளுக்கு நைட்ரஜன் தான் ஆல்ரெடி இருக்கு. நீங்க ஃபுல் நைட்ரஜன், பியூர் நைட்ரஜன் அடிக்கும் போது உங்களுக்கு மீதி இருக்க அந்த 22% நைட்ரஜன் ஃபில் ஆகுறது தான் இங்க டிஃபரன்ஸே கிரியேட் ஆகிற மாதிரி நம்ம பாக்குறோம். ஸோ இதுல முக்கியமா நம்ம எதை ரிமூவ் பண்றோம் மீதி இருக்க பர்சன்டேஜ் அடிக்கும் போது அப்படின்னா ஆக்சிஜன் பிளஸ் மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும். இந்த ஈரப்பதம் காத்துல இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை நம்ம ஃபுல்லா ரிமூவ் பண்றோம். அந்த ரிமூவ் பண்ணிட்டு நம்ம 100% நைட்ரஜன் அடிக்கிறோம். சோ இப்ப நைட்ரஜன் அடிக்கிறதுனால டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு நார்மல் மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியா இருக்கறனால ஹீட்ல நம்மளுக்கு நைட்ரஜன் எக்ஸ்பேண்ட் ஆகுறது கம்மியா இருக்கும் நார்மல் இதுவை கம்பேர் பண்ணும்போது. சோ உங்களுக்கு ஏர் பிரஷர் லெவல் கான்ஸ்டன்டா ஸ்டேபிளா ஒரு ஒரு லாங்கா மெயின்டைன் ஆகிறதுக்கு நைட்ரஜன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ நீங்க ரொம்ப ஹாட்டான டைம்ல டிரைவ் பண்றீங்க, ஹைவேல ரொம்ப ஹாட்டா போகும்போது இந்த ப்ளோ அவுட்ஸ்லாம் நடக்கும். அது முக்கியமா டயர் ரொம்ப அவங்க மெயின்டைன் பண்ணாதனால இருக்கும். இல்லனா டயர் ரொம்ப ஹீட் ஆகி வெடிக்கிறதுனாலயும் நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி ப்ளோ அவுட் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு நைட்ரஜன்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்காக நார்மல் அடிச்சா அப்படி இருக்கும்ன்றது கிடையாது. நம்ம டயர்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா தான் இருக்கும். அதனால இந்த டிஃபரன்ஸ் நெக்லிஜிபிள் தான். நெக்ஸ்ட் ஃபியூயல் எஃபிஷியன்சி பார்ப்போம். சோ நார்மலா அண்டர் இன்ஃப்ளேட்டட் டயர்ஸ் கான்டாக்ட் ரொம்ப ஏற்படுத்தும் ரோடோட. அப்ப நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரோலிங்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஃபியூயலுமே நிறைய பர்ன் ஆகும். சோ நீங்க இந்த இடத்துல நைட்ரஜன் அடிக்கும் போது உங்களுக்கு ஸ்டேபிளா லாங்கா உங்களுக்கு ஏர் பிரஷர் மெயின்டைன் ஆகறனால நீங்க ரெகுலரா காத்து செக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஏரே போதும். நீங்க ரெகுலரா செக் பண்ண மாட்டீங்க அப்படின்றப்ப நைட்ரஜன் போடும்போது உங்களுக்கு ஸ்டேபிளான ஏர் உங்களுக்கு மெயின்டைன் ஆகறனால உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமாகும். பட் நீங்க எவ்ரி 1 மந்த்துக்கு ஒன்ஸ் நீங்க ரெகுலரா ஏர் செக் பண்றீங்க அப்படின்றப்ப இந்த இதுவுமே உங்களுக்கு நெக்லிஜிபிள் தான். காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலா ஏர் அடிக்கிறோம் அப்படின்னா ஜென்ரலா ஒரு பஞ்சர் கடையில போறோம் அப்படின்னா அவங்க ஒரு 20 ரூபீஸ் கேட்பாங்க. நம்ம பெட்ரோல் பங்க்ஸ் போறோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஃப்ரீ தான். இப்ப நைட்ரஜன் அடிக்கும் போது நம்மளுக்கு 40 to 50 ரூபீஸ் மாதிரி நம்மளுக்கு ஆகுது. சோ அந்த காஸ்ட் நம்மளுக்கு நைட்ரஜன் அடிக்கும் போது ரொம்ப அதிகமா தான் இருக்கு. சோ பட்ஜெட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் ஏர் தான் ஜெயிக்குது. நம்ம இந்தியன் ரோட்ஸ்ல இது பெட்டரா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஹெவி லோட் எடுத்துட்டு போறோம். அதே மாதிரியே ரொம்ப ஹீட்டான இடத்துல எடுத்துட்டு போறோம் அப்படின்றப்ப நைட்ரஜன் ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட டயர் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டயர் லைஃப் உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட் ரிமூவ் பண்றதுனால நம்மளுக்கு ரஸ்ட் ஆகுது. இல்லைன்னா ரப்பரோட இது ரொம்ப டிலே ஆகும். நம்மளுக்கு டயர் எஃபிஷியன்சி கம்மியாகிறது. பட் ஆனா யூஸ்வலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி 3 to 6 இயர்ஸ் நீங்க டிரைவிங் ஸ்டைல், அதுக்கப்புறம் எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்றத பொறுத்து நம்ம கார் டயரை ரெகுலரா சேஞ்ச் பண்ணணும். அதனால இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப நெக்லிஜிபிள் மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்டா நம்ம இருக்கிற கொஸ்டின் பெட்ரோல் பங்க்ல ஃபில் பண்ணலாமா இல்ல நார்மல் கடைகள்ல ஃபில் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு. யூஸ்வலா நார்மல் பெட்ரோல் பங்க்ல நம்ம ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம பெட்ரோல் பங்க்ல ஃபில் பண்ணும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு அக்யூரேட்டா நம்மளுக்கு டயர் பிரஷர் மெயின்டைன் ஆகுது. இப்போ நம்ம டோர் நீங்க திறக்கறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிரைவர் சைட்ல கொடுத்திருப்பாங்க. 5 மெம்பர்ஸ் போறோம் அப்படின்னா கிரெட்டால 35 பிடிக்கணும். 3 மெம்பர்ஸ் போறீங்க அப்படின்னா 33 பிடிக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ யூஸ்வலா நான் 35 தான் எப்பயுமே சூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்க 35 கொடுக்குறீங்க அப்படின்றப்ப பெட்ரோல் பங்க்ல பர்ஃபெக்டா உங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணும். 35 அப்படின்றத நீங்க நார்மலா பஞ்சர் கடையில போய் நீங்க அடிக்கும் போது அவங்க ஃபர்ஸ்ட் பிரஷரை பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் கேஜ் வச்சு செக் பண்ணி எவ்வளவு இருக்குன்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்ப எல்லா டயர்லயும் அக்யூரேட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. இது நீங்க ரெகுலரா பண்ணும்போது அவங்க ரெகுலரா அந்த மெம்பர் கரெக்டா பிடிக்கல அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு டயர் அதிகமா தேய்மானம் ஆகும், ஒரு டயர் நல்லா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இர்ரெகுலரா தேய்மானம் இருக்கும். டயரோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் போது உங்களுக்கு மைலேஜுமே டிராப் இருக்கும். சோ என்ன கேட்டா பெட்டர் நீங்க எமர்ஜென்சி டைம்ல பெட்ரோல் பங்க் இல்ல அப்படின்றப்ப நீங்க நார்மல் கடையில அடிக்கலாம். ஆனா நீங்க ரெகுலரா அடிக்கணும் அப்படின்றப்ப நான் பெட்ரோல் பங்கை தான் சஜஸ்ட் பண்றேன்.
நீங்க வந்து எப்பயுமே வந்து எமர்ஜென்சிக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனா ரெகுலரா நீங்க பிடிக்கும்போது கரெக்ட்டா அவங்க மெயின்டெயின் பண்ணல. இப்போ ஒண்ணுத்துல வந்து 35 பிடிக்கிறாங்க, ஒண்ணுத்துல 33 பிடிக்கிறாங்க அப்படின்றப்ப, அந்த ஸ்மால் டிஃபரன்ஸ் வந்து லாங் டெர்ம்ல நீங்க ஓட்டும்போது கண்டிப்பா வந்து டயர்ல வந்து இம்பேலன்ஸ கிரியேட் பண்ணும். இததான் வந்து நான் மெயினா வந்து மென்ஷன் பண்ணணுன்ற மாரி நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ சம்மரி பார்த்தோம் அப்படின்னா, நைட்ரஜன் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஸ்லைட்லி டயர் லைஃப் வந்து இன்கிரீஸ் ஆகும். காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். நாட் ஆல்வேஸ் அவைலபிள். எங்கேயுமே வந்து அடிக்கடிக்கு வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கும்ன்றத சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஏர்ன்றப்ப ஃப்ரீ நம்மளுக்கு எவ்ரிவேர் கிடைக்கும். நார்மல் நம்ம கரெக்ட்டா வந்து டயரை மேனேஜ் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எஃபிஷியன்சியுமே பெட்டரா தான் இருக்குன்ற மாரி தான் இருக்கு. ஸோ மோஸ்ட் இந்தியன் ஓனர்ஸ்க்கு வந்து நார்மல் ஏர்ன்றதே வந்து எனஃப். அது வந்து நீங்க ஸ்பெஷலா பிடிக்கணும் அப்படின்றது கிடையாது. பட் நைட்ரஜன் பிடிச்சீங்க அப்படின்னா போனஸ். உங்களுக்கு காசு உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா பிடிச்சுக்கோங்க. ஆனா பெரிய டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணாது உங்களுக்கு லாங் டேர்ம்ல பார்க்கும்போது. இவ்வளவுதான் இந்த வீடியோ. இப்ப நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நார்மல் ஏரா, நைட்ரஜன் ஏரா நீங்க பிடிக்கிறது. அதே மாதிரியே வந்து நீங்க வந்து ஃபேவரட்டா வந்து நீங்க எப்பயுமே வந்து பெட்ரோல் பங்க்ல வந்து ஏர் ஃபில் பண்ணுவீங்களா? இல்ல வந்து பஞ்சர் கடையில போய் ஃபில் பண்ணுவீங்களா? அப்படின்றதையுமே சொல்லுங்க. சோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா வந்து லைக் பண்ணிட்டு போங்க. அப்பதான் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க எப்பயுமே காரை. சேஃபா டிரைவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை. சி யூ.